வணக்கம். நான் உங்கள் பிகேகே என் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே என்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனல் பெயர் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னை இன்னும் ஒரு 4 நாள் ஃப்ரீயாக விட்டுட்டா ஃபோன் பண்ணாமல் இருந்தால் நான் கொஞ்சம் தொண்டை சரி பண்ணிப்பேன். அதுதான். நேற்று ஒருத்தர் கமெண்ட்லேயே போட்டிருந்தார், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து எப்படி வர்றதுன்னு. ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வர்றது. மன தைரியம் வேணும். முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது, அவங்க நம்பரோ ஃபோனில் அவங்க நம்பர் தான் டெலிட் பண்ணணும். எங்கெல்லாம் அவங்களும் நீங்களும் சேர்ந்து செய்திருக்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஒரு கிஃப்ட் புடவையாக கொடுத்துருப்பாங்க, ஒரு ஷர்ட்டு, ஒரு பென், அதெல்லாம் தூக்கி நிஜமாகவே குப்பைத்தட்டில் போடுங்க. எவ்வளோ விலை, உங்கள் மன நிம்மதியை விட உலகத்தில் எதுவுமே விலை உயர்ந்தது கிடையாது. புரிஞ்சுதா? அதனால் அதெல்லாம் மூட்டை கட்டி கொளுத்திடுங்க. புரிஞ்சுதா? அப்புறம் அவங்ககிட்ட பேசணும்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் மனநலமாக இருக்கிறேன் இப்போது, ஒரு 10 தடவை எழுதியிருக்கேன். நான் மனம் நலமாக இருக்கிறேன் இப்போது, மன அமைதியாக இருக்கிறேன் இப்போது, பிரபஞ்சத்திற்கு நன்றி. ஓகே. 2வது, உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களெலாம் கூட கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த மனசு என்ன எங்கன்னா, அவள் என்ன பண்ணிகிட்ருப்பா, இவர் என்ன நடத்துது, இதுக்கு ரியாக்ஷன் என்ன அப்படின்னு மனசு அலைப்பாயும். அந்த அலைப்பாயத்தை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த சர்க்கிளில் இருக்கிறவங்கள விலக்கி வைங்க. உங்களுக்கு வேறு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்க. கட்டமே கிடையாது. உங்கள் மனதொத்த அந்த நினைப்பு, அந்த விஷயங்கள் வரும்போது, சில விஷயம் 2 பேரும் ஒன்றா பண்ணியிருப்பீங்க, மறந்துடுங்க. அதை மறந்து விட்டேன் நான் இப்போது அப்படின்னு நினச்சிக்கோங்க. மனசை ஸ்ட்ராங்காகவே. எது ரொம்ப முக்கியம்? உங்கள் சந்தோஷம், உங்கள் உடல் ஆரோக்கியம், உங்கள் மன நிம்மதி முக்கியமாக, இல்லாட்டி அந்த நபர் முக்கியமாக? யார் உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்களோ, யார் ஒரு உறவை ஒரு எமோஷனல் பிளாக்மெயிலாக பண்ணிகிட்ருப்பாங்க, எனக்கு தெரியும் என்ன நடக்கும். அந்த எமோஷனல் பிளாக்மெயிலை அப்படியே அறுத்துருங்க. சொந்த மகனே இருந்தாலும் சரி, வந்தியாப்பா சாப்பிடு, கிளம்பு, ஐயோ என் பையன்கிட்ட பேசணும், என் பையனைப்பா நினைக்காதீங்க. பையனுக்கு நீங்கள் வேணும்னா தானாக வருவான். அவன் உணரும்போது டூ லேட்டாக இருக்கக்கூடாது. அம்மா வேணும், அப்பா வேணும், சகோதரி வேணும் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப காலம் கடந்ததாக இருக்கக்கூடாது. புரிந்ததா? என்னதான் ரொம்ப மனசுக்கு பிடிச்சாலும் இந்த டார்ச்சர் இருக்குது, எமோஷனல் பிளாக்மெயில், அதுக்கு உங்களுக்கு தேவை கிடையாது. அதனால் நீங்கள் தான் ஒன் திங், ஐ ஆம் ஸ்ட்ராங், நான் பலமானவன், சக்தி உடையவன், எல்லாவற்றையும் கடக்க வல்லமை படித்தவன், அப்படி சொல்லிகிட்டே இருங்க. எத்தனை முறை வேணாலும் சொல்லுங்கள். அந்த நினைப்பு வரும்போதெல்லாம் எழுதணும், நான் மனம் பலசாலி, மன அமைதியுடன் இருக்கிறேன் இப்போது, பிரபஞ்சத்தை எவ்வளோ தர முடியுமோ அவ்வளோ. இதுன்னு கிடையாது. காலையில் எழுந்து ஒரு தியானம் பண்ணுங்கள். எப்படி தியானம் பண்ணுவீங்க? உங்களை சுற்றி ஒரு கோல்டன் லைட் அப்படியே அரவணைக்குது. அந்த கோல்டன் லைட்டை தாண்டி எந்த கெடுதலும் உங்களை வராது. நீங்கள் கோல்டன் லைட்டு நினச்சா அந்த கோல்டன் லைட் கிடைக்கும். அது கிடைச்சதுன்னா பெரிய ப்ரொடெக்ஷன் அது உங்களுக்கு. அதனால் அதை தாண்டி எதுவுமே உங்களை அணுக முடியாது. இன்னொன்று, நீங்கள் தான் யோசனை பண்ணணும். இந்த கேள்வி கேட்டதே நல்லது. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து எப்படி வெளியே வருது? இதுதான் ஒரே வழி. அவங்க இருக்கிற சர்க்கிள், அந்த ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணணும், அவங்களோட ஃபோன் நம்பர் டெலிட் பண்ணி பிளாக் பண்ணணும், டெலிட் பண்ணணும். அப்புறம் எப்போவுமே அவங்க செஞ்ச கெடுதல் மாத்திரம் தான் நீங்கள் நினைக்கணும், நல்லது நினைக்க வேண்டாம். அவங்கள பற்றி நினைப்பேன் அப்படியே. கண்டிப்பாக அதுக்காக இன்னொரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் விழுந்துடாதீங்க. நம்ம எப்போவுமே தனியாக தான் பிறந்தோம்.
ஒத்தையாக பிறந்தோம், ஒத்தையாக தான் செல்வோம். 5 நாள் கூட வச்சுக்க மாட்டாங்க அம்மான்றதுக்காக, இறந்து போனப்போ. அதுதான் வாழ்க்கை. அந்த இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்தில் நீ உன்னுடைய மன நிம்மதி, உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய ஆரோக்கியம், இதை மாத்திரம் நீ பார்த்துக்கணும். யார் கேட்டீங்களோ அவங்களுக்கு பதில். இன்னொருத்தர் சொன்னாங்க, கனவுல மஞ்சள் கலர் பூ வந்தது, நீங்கள் வந்து கொடுக்குறீங்க என்னமோ. அது குரு. வியாழக்கிழமை நீங்கள் ஹிந்துஸாக இருந்தால் தட்சிணாமூர்த்திக்கு ஒரு மஞ்சள் மாலை சாத்திட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச வாரம் வரைக்கும் ஒரு 21 வாரம் 11 வாரம் அப்படின்னு எடுத்து நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே. ஒரு சின்ன தகவல் நேரத்தை பற்றி. நிறைய பேர் எனக்கு டைம் இல்லை. டைம் வந்து உன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கணும். எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிட்டுருந்தா நீ ரொம்ப பிஸியான ஆளுன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ உனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பத்தாதுன்னு தான் அர்த்தம். ஃபோன் நிறைய வந்துகிட்டே இருந்ததுன்னா உனக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டே கிடையாது. கண்ட நேரத்தில் இன்னொன்று என்னென்னா, மைக்ரோ மேனேஜ் பண்ணாத. நீ ஒரு வேலை செய்கிறதா இருந்தால் மனைவி இதை செய்வான், மகன் இதை செய்வான், அப்பாட்ட இதை சொல்வோம் அப்படின்னு வேலைகளை பிரித்து கொடுக்கலாம் வீட்டில். அதே மாதிரி அங்கேயும் ஆஃபீஸ்லேயும் நீ இதை முடிச்சிடு, நீ இதை பண்ணு. ஒன்லி டவுட்ஸ், இதை இப்படி பண்ணால் அப்படி வருது, அதுக்கு மாத்திரம்தான் நீ அவைலபிளாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிட்டு இருந்தால் நீ வந்து டோட்டல் லாஸ், வேஸ்ட். டைமை உன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து பிடிச்சிக்கணும். இதுதான் செலவழிப்பேன். அப்போ நீ செய்யும்போது உனக்கு எல்லா வேலை செய்கிறதுக்கும் உனக்கு கண்டிப்பாக நேரம் கண்டிப்பாக கிடைக்கும். எப்போவும் சந்தோஷமான மைண்ட் செட்டோடு இருங்க. சந்தோஷம் மாத்திரம்தான் உங்களுக்கு உரியது. வேறு எதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்கள் மறந்துடுங்க. சந்தோஷத்தை நீங்கள் கொண்டு வர மேலும் மேலும் சந்தோஷத்துக்கு உண்டான நிகழ்ச்சிகளும் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பியூட்டிஃபுல் கார்டன், சின்ன சின்ன நல்ல விஷயங்களை நீங்கள் நட்டு விடுங்கள். விதைத்து விட்டால் அது அழகாக பூக்கும், தேவையான காய்கறியாக மாறும், சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மைண்ட் இருக்கு, அது எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கும். நீ ஒரு வேலை செய்ய அது பேசிகிட்டே இருக்கும். நிறைய நெகட்டிவும் பேசும், கொஞ்சமாக பாசிட்டிவ் பேசும். அப்போது நீ என்ன பண்ணணும், இந்த மைண்ட் வாய்ஸை கேட்டுட்டு போ நீ நெகட்டிவ் எனக்கு வேணாம், எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கோ அதை நான் வச்சுக்கிறேன். அதுதான் உன் வாழ்க்கை மேல் கொண்டு செல்லும். நல்லா அவங்க அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசுறது, இவ இப்படி பண்ணிட்டாலேன்னு ஆத்திரப்படுறது. நான் ஒன்றும் தியானி கிடையாது. எனக்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது இது தப்பு, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு வாய்ஸ் மனசுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்கும். இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, இது சரியில்லை, இந்த விளக்கேற்றலை, இதை பண்ணலை, அதை பண்ணலை, அப்படி சொல்லிகிட்டே இருக்கும் மனசு. ஆனால் ஓகே, நான் உடனே சொல்லுவேன், எல்லாம் நல்லதுக்கு தான், எல்லாம் நல்லதபடியாக நடந்து எனக்கு முடிச்சிடும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்கணும். மைண்ட் வாய்ஸு ஆல்வேஸ் மாற்றி யோசி ரொம்ப முக்கியம். இப்படி ஒரு நெகட்டிவ் தாட் வந்தால் ஒரு பாசிட்டிவாக ஒரு பாட்டை பாடு. புரிஞ்சுதா? ஒரு நல்ல பாட்டு. எனக்கு எப்போவுமே எல்லா எம்ஜிஆர் பாட்டும். வானம் பெரிதென்று வாழ்பவர்கள் மான் என்று சொல்வதில்லையா, மானம் பெரிது, அந்த பாட்டெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பேன், மனசுக்குள்ளே ஓடும். ஏன்னா என்னை யாராவது இன்சல்ட்டாக நிறைய நடந்திருக்கு எனக்கு. அவங்கள பற்றி நான் யோசனை பண்ணி இப்படி பண்ணிட்டாங்களே, உடனே நீ மான், கவலைப்படாத, செத்துடக்கூடாதுண்ணா, கவரிமான் கிடையாது, முடி எடுத்து இறந்து போகிறது. நீ இந்த உலகத்தில் வாழ்ந்து காமிச்சு அந்த ஆளுங்களை உங்கள்கிட்ட வரவழைக்கணும். அட்ராக்ட் தோஸ் பீப்புள் இன்சல்ட் யூ. இப்படி பார்க்கணும், இப்படியா, இவ்வளோ உயர்ந்துட்டாங்களா, அவங்க எட்டாத தூரத்திற்கு சென்று விடு. எப்படி வர முடியும்? ஏன்னா ஒரு கழுகு மேலே பறந்துக்கிட்டே இருந்தது, இந்த காக்கா அதுக்கு மேலே ஏறி தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தது. இந்த கழுகு என்ன பண்ணிச்சு தெரியுமா?
தகால்னு ரொம்ப உயரத்துக்கு போயிடுச்சு, காக்காவனால் ரீச்சே பண்ண முடியல. நீ கழுகு. உன்னை எள்ளி நகையாடியவர்கள், உன்னை இன்சல்ட் பண்ணவங்க, உன்னை தொந்தரவு கொடுத்தீங்கன்னா காக்கா. காக்கா ஒரு நல்ல பறவை, சுத்தம் செய்யும் அந்த மாதிரி. ஆனால் உன்னை விட தாழ்ந்தவர்கள். கழுகை விட காக்கா கண்டிப்பாக தாழ்ந்தது. உயரப்பற, வானத்தை எட்டட்டும் உன் எண்ணங்கள். இல்லை, வானம் எதற்காக? ராபர்ட் ப்ரௌனிங் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் போயிட்டு, a thought should reach so to heaven, then what is heaven for? உன்னுடைய எண்ணங்கள் வானத்தையே வசப்படுத்த வேண்டும். அந்த மாதிரி பண்ணாமல் நீ கவலைப்படாத, மனசை வருத்தப்படாத. இந்த வானம் எதற்காக இருக்கிறது? நீ எண்ணி 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 உயரே 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 செல்வதற்காக மாத்திரம்தான் இந்த வானம் இருக்கிறது. நாம் வானத்தை பார்க்க விழியும் பொழுது அப்பப்போ மேகம் பாஸ் ஆகும். அதான் அந்த நெகட்டிவ் தாட்ஸ். ஆனால் மேகம் கண்டிப்பாக கடந்து விடும். அப்போது நாங்கள் அழகான நீல வானத்தை நாம் இரு கண்களால் பார்த்து மகிழ்வோம். அதுதான் வாழ்க்கை. தவறான எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள் மேகம் போல நீக்கிவிட்டு தெளிந்த சிந்தனையோடு வாழ்க்கையை ஓட்ட வேண்டும். நாம் ரொம்ப கண்ட்ரோல் ஃப்ரீக்கு. நான் என்னோடய குடும்பத்தில் எனக்கு 6 பேர் குழந்தை, ஒரு கொள்ளு பேரன். அவங்கவுங்க கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிருக்காங்க. சில பேர் படிக்கிறேன்னு கொள்கிறேன். நான் போய் உட்காந்து நோண்ட மாட்டேன். இவங்க என்ன பண்ணாங்க, ஐயோ உங்களுக்கு கஷ்டமாக, இது எப்படி சால்வ் பண்ண, நான் பண்ண மாட்டேன். அவங்க என்னை முதல்ல கேட்கணும், தென் ஐ வில் சால்வ். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம என்ன பண்ணோம், அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கு நுழைக்கிறது. அதான் கண்ட்ரோல் ஃப்ரீக். அவங்களுக்கு என்ன பண்ண, எனக்கு ஒரு என்னை விட வயதான ஒரு அம்மா ஃபோன் பண்ணி, ஏன் கொள்ளு பேரனுக்கு கல்யாணம் ஆகலை, என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நான் சொன்னேன், ஒன்றும் பண்ண வேண்டாம், நமச்சிவாய சொல்லி உட்காருங்க. உங்கள் கொள்ளு பேரனோட கல்யாணத்தை அவங்க தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஐயனை நினை, சிவனை நினைத்து ஓம் நமச்சிவாய சொல்லுங்கள். வேண்டாத விஷயம் பேசாதீங்க, கவலைப்படாதீங்க. இது கவலைப்படக்கூடிய நேரமே கிடையாது, காலமே கிடையாது. அப்படி நீங்கள் யோசனை பண்ணுங்க. நாம் நம்மளை பற்றி யோசனை பண்ணணும். நம்ம எண்ணங்களை, நம்ம ஆட்டிடியூட், நம்ம வாழ்க்கை, நம்ம சந்தோஷம், அவற்றை மாத்திரம் நாம் கவனமாக நேரம் கவனமாக கண்ட்ரோல் பண்ண, கட்டுப்படுத்தி நம் வாழ்க்கையை வளமாக நலமாக ஆக்க வேண்டும். அடுத்தவர் பிரச்சனைக்கு நமக்கும் சம்பந்தமே கிடையாது. கேட்டாலுடைய புரிந்துதான். சில பேர், நிறைய பேர் எனக்கு மாத்திரம் இப்படி தான், அது எனக்கு மாத்திரம் இப்படி தான். நிறுத்து. உனக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் அந்த மாதிரி தான். அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி கஷ்டமும் நல்லதும் மாறி 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 வருது. அதுக்கு பதிலாக நீ என்ன கேட்கணுன்னா, இதில் நான் என்ன பாடம் கற்றுக்கொண்டேன், எதிர்காலத்தில் இதை வைத்து நான் என்ன செய்வேன், முடிந்து விட்டது, முடிந்ததை பற்றி கவலைப்படாது. சரி பண்ண முடியுமா, கொஞ்சம் சரி பண்ணு. எனக்கு மாத்திரம் நோ, எவ்ரிபடி கெட் சேம் ப்ராப்ளம். அவங்க ஒருத்தருக்கு கேஸ் வராத ப்ராப்ளம், இன்னொருத்தருக்கு காசு வராத ப்ராப்ளம், லைனாக வேலை கிடைக்காத ப்ராப்ளம், ப்ரமோஷன் நின்று போன ப்ராப்ளம், கல்யாணம் நடக்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு மாத்திரம் 10 மாப்பிள்ளை பார்த்தோம் முடிவே ஆகலை, 10 பொண்ணை பார்த்தோம் முடிவே ஆகலை. அதை பற்றி யோசனை பண்ணாது. இதில் என்ன தெரியுது, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், இந்த பொண்ணு பார்க்க தெரியும், ப்ரொமோஷனே கிடைக்கல, இதில் நமக்கு என்ன தெரியுது, யார் நம்பலாம் யார் நம்பக்கூடாது, எப்படி இதை செய்யணும், அடுத்த ப்ரமோஷன் இன்டர்வியூ எப்படி அந்த மாதிரி யோசனை பண்ண முடியும். டோன்ட் எவர் திங்க் நெகட்டிவ்லி. ஒய் மீ? லுக் அட் யூ மேன், யூஆர் ஒன் ஆஃப் so many thousands of people. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களில் ஒருத்தி நீ. ஒய் மீ இல்லை, யூ ஆல்சோ தேர். நீ அங்கே தான் இருக்க, நீ இங்கே தான் இருக்க. இந்த சூழ்நிலை நீயாக வரவழைத்து கொண்டு மனதை தெளிவாக வைத்து நீரோடை போல் வைத்து கொள்ளுங்கள். ஓடிக்கொண்டே இருங்கள். ஆறு போயிட்டுருக்கு, குப்பை எடுத்து போகுது, பூ எடுத்து போடுறாங்க, பூ எடுத்து போகுது வேறு. ஆனால் நிற்கிறதில்ல, திரும்பி உன்னை பார்க்குற இல்லை, ஓடிக்கொண்டு நதி போல ஓடிக்கொண்டிரு. நீ நதி போல ஓடிக்கொண்டிருந்தால் காலம் பதில் சொல்லும். தெளிந்த நீராக நீ வாழ்க்கை ஓட்டினால் அதுக்கு என்ன பண்ணும்? மனதை தூய்மையாக, எந்த விதமான கெடுதலான விஷயம் பார்க்க, கேட்க,
பேச செய்யாது. கெடுதலுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. யூஆர் அ குட் பர்சன். அப்படி பண்ணும்போது தான் உன்னுடைய புத்திசாலியான பிரபஞ்சம் உன் கூட நல்ல விஷயங்களாக கொண்டு சேர்க்கும். கெடுதல் நினைக்காமல், கெடுதல் பேசாமல், கெடுதல் கேட்காமல் இருந்தால், நன்மைக்கே எல்லாம் நன்மையாகவே இருந்தால் அப்படியே நடந்துடும். வருத்தம் வரும், கோபம் வரும், எல்லாம் இருக்குது. புரிஞ்சுதா? அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது அந்த நேரத்தில் எல்லா வருத்தமும் கோபமும் மேக்சிமம் 5 நிமிஷம் தான். அதுக்கு மேலே வச்சுக்காத. அது உட்காந்துரும். என் சொந்த வீடு இது, இந்த அம்மா கிட்ட உட்காந்து இந்த அம்மா துன்புறுத்துறேன்னு உட்காந்துரும். வருத்தம், கோபம், பொறாமை அத்தனையும் அப்படியே சேர் போட்டு சிம்மாசனத்தில் உட்காந்து நீக்கி விடு. தேவை கிடையாது. நீ வருத்தப்பட பிறந்தவன் இல்லை, நீ கோபப்பட பிறந்தவன் இல்லை, நீ கட்டப்பட பிறந்தவன். அதை மாத்திரம் நம்பு. உனக்கு எதுவுமே கெடுதல் நடக்காதியா, நடக்கக்கூடாது, நடக்காது. அப்படி நீங்கள் நினச்சா கண்டிப்பாக. ஆனால் உடனே இப்படி நினச்சிக்கேன், அம்மா சொன்னாங்க எனக்கு கெடுதல் எதுவும் நடக்காதுன்னா அந்த லூஸு பிரபஞ்சம் கெடுதல் சொல்லியிருக்காங்க, கெடுதல் கொண்டுரும் அப்படின்னு. நான் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் செல்வ செழிப்புடன் இருக்கிறேன் இப்போது. பிரபஞ்சத்திற்கு நன்றி, நன்றி, வணக்கம், நன்றி, வணக்கம். வாழ்க. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது வாழ்க வளமுடன். நான் நலம், என் வாழ்வளம். நான் நலம், என் வாழ்வு வளம். நான் நலம், என் நடக்கிற ஒவ்வொரு அடியும் எடுத்து இப்படி சொல்லிட்டவன் நலம் தான் வரும், நன்மை தான் நடக்கும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பயந்துடாதீங்க. புரிஞ்சுதா? இன்னொரு முக்கியமான விஷயம், நன்றி சொல்லிக் கொண்டே வாருங்கள். காலையில் குடிக்கும் காப்பிக்கு, மூஞ்சில் லேசாக அடிக்கும் அந்த அழகான காற்றுக்கு, உங்கள் எதிர்முன் நிற்கும் மனைவிக்கு, கணவருக்கு, குழந்தைகளுக்கு, இது என் குழந்தைகள் சந்தோஷப்படுங்க. நன்றி பிரபஞ்சமே, என் கணவர் நல்லவர், நன்றி பிரபஞ்சமே, காஃபி சூப்பராக, நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல பழகுங்க. சின்ன சின்ன விஷயம். நான் என் வாயில் போடுற விஷயத்துக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன் தெரியுமா? அதனால் என்னால் பேச முடிக்க போயிட்டேன். இதை எடுத்து முடிஞ்சு கொஞ்ச நேரம் போனால் என் குரல் வராது, காற்று தான் வரும். நன்றி சொல்லுதல் பார்ட் ஆஃப் யுவர் ஜேர்னி. உங்கள் உடலில் சின்ன விஷயம் கூட தேங்க்யூ. வேலைக்காரி கொண்டு கொடுத்தா தேங்க்ஸ்மா அப்படி சொன்னால் மேலும் அப்போ என்னாகும்? இந்த பிரபஞ்சம் நினச்சிக்கும் நம்ம இதை செஞ்சதுக்கு நன்றி சொல். எல்லா விஷயங்களும் பிரபஞ்சத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது. மனதிலிருந்து நரம்பு வழியாக மூளைக்கு சென்று காழ்மனம் சென்று பிரபஞ்சத்துக்கு சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி எல்லா ரியாக்ஷனும், அந்த ரியாக்ஷன் கொடுக்குறதெல்லாம் பிரபஞ்சம் தான். அந்த ரியாக்ஷன் கொடுக்கும்போது அது கட்டுப்படுத்துது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கேர்ஃபுல்லாக நல்ல விஷயமாக பார்த்து, சந்தோஷமாக பார்த்து, நன்றி நன்றி நன்றி, இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்தமைக்கு நன்றி, அருமை அப்பா அம்மாவிற்கு நன்றி, என் குழந்தைகளுக்கு நன்றி, என் மனைவிக்கு நன்றி, கணவருக்கு நன்றி, என் கூட இருக்கும் நண்பருக்கு நன்றி, காப்பிக்கு நன்றி, சாம்பாருக்கு நன்றி, சாதத்துக்கு நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுப்பார். அனைத்தும் உன்னை நாடி நல்ல விதத்தில் ஓடி வரும். பக்கெட் சாம்பார் வராது. தேவையான விஷயங்கள் உன்னை நாடி உன் வாய் ருசிக்கு ஏற்ற மாதிரி. இவ்வளோ ஒன்று தான் நாக்கு. புரிஞ்சுதுங்களா? இவ்வளோ ஒன்று தான் நாக்கு. அந்த நாக்குக்கு பலவிதமான ருசி கேட்கும். இனிப்பு, புளிப்பு, காரம், தோப்பு அத்தனையும் கேட்குறதுக்கு அந்த நாக்கை அவ்வளோ கேட்கும்போது இவ்வளோ பெரிய உடம்பு என்ன விதமான சுகங்களை எல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது. ஏசி வேண்டிருக்கு, ஃபேன் வேண்டிருக்கு, நல்ல படுக்கை வேண்டிருக்கு. இவை அனைத்திற்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி சொல். நன்றி சொன்னால் மேலும் மேலும் நல்லவையே உன் வாழ்க்கையில் நடக்கும். நன்றி ஒரு மந்திரம். உன் எப்படி மூச்சு விடுறியோ, எப்படி தண்ணி குடிக்கிறியோ, அதே மாதிரி தான் நன்றியும் வாழ்க்கையில் மிக முக்கியம். இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.